இன்றைக்கு கர்த்தருடைய பூர்ண பலன், பரிபூர்ண பலன் இறங்க போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒன்று இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். அவர்தான் நம்மை பலப்படுத்த முடியும். உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்க போகிறது. எனக்கு பலன் இல்லையே என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்று இரவு இயேசு எனக்கு சொல்லி அனுப்பினார், என் பிள்ளைகளை என்னுடைய வல்லமையினால் நிரப்ப போகிறேன், என்னுடைய பலத்தினால் நிரப்ப போகிறேன். இனி அவர்கள் சோர்ந்து போவதில்லை, அவர்கள் இடறி விழுவதில்லை. எனக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளை நான் சட்டைகளை அடித்து கழுகுகளை போல புது பலனால் நிரப்பி உயர பறக்க செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நம்மளை காக்கும் வல்லம் மீட்பர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு வியாதியும் வராம, ஒரு கஷ்டமும் வராம, ஒரு தீங்கும் வராம நம்மளை காக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த இடத்துல வந்த நேரத்தில் இருந்து பாஸ்டர் வந்ததும் என்ன பேரை சொல்லி சரஸ்வதின்னு கூப்பிடும்போது, அன்பு சகோதரி சரஸ்வதி, ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாதபடி என்னை ஐஸ் காட்டில் கண்டு எடுத்தது மாதிரியே எனக்கு உடம்பு சரீரம் ஃபுல்லா இருந்து, இந்த பலவீனம் உங்களை கொல்லுவதில்லை, அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. அதிலிருந்து எனக்கு இந்த நேரம் வரையிலும் சரீரத்துல கனமோ பலவீனமோ ஒன்று அல்லன்னா இந்த கால் நல்ல வீக்கம் போட்டு நடக்க ஒன்றும் முடியாது. இப்போ காலில் வலியோ ஒரு கனமோ ஒன்றுமே இல்லை, நல்ல சுகமா இருக்கு. பயப்படுத்தும் ஆவிகள், திகிலடைய செய்யும் ஆவிகள், அவைகளை இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொட்டாதபடி கட்டளையிடுகிறேன். அவைகளை நரகத்திற்கு துரத்துகிறேன். நான் ஒரு பெரிய பாரத்தோடு தீய ஆவியிலிருந்து எனக்கு கடவுள் எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கார். நான் ஜெபம் நடக்கிற நேரத்தில் நான் சேரில் இருந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். என்ன தெரியாம வெளியில் தூக்கி வீசி அந்த தீய ஆவி வெளியிலிருந்து போய் எனக்கு பாரமெல்லாம் குறைஞ்சு நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். பலவீனம் பலனெல்லாம் போயிடுச்சு என்று அழுமது பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு, நான் உனக்கு இருக்கிறேன் என் மகனே, நான் உனக்கு இருக்கிறேன் என் அன்பு மகளே என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. Let them literally feel you daddy. ஒரு வருஷம் ஆகிறது எனக்கு இந்த கை தூக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, சுழு சுழா குத்தும் வேதனை என்னால் தாங்க முடியாது. அப்படி கூட நான் இன்றைக்கு நான் வந்து என்னை தூக்கி எறிந்து என்னால் ஒன்றும் என்னை நடத்த முடியாது. என்ன நடந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆவி இருந்து வெளியே போனது என இறங்கி கையில் ஒரு இது இல்லை, ஒன்றும் இல்லை, சுகமாயிருக்கு. ஒரு வலி இப்ப வலியே இல்லை, நல்ல கையை தூக்கி காட்டுங்க. ஒரு வலியும் இல்லை, கையை சுத்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை குறித்த காரியம், நான் திட்டமிட்ட காரியம், நான் சொல்லிய காரியம், இவைகளை எல்லாம் நானே உங்களுக்காக செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பக்தன் சொன்னார். அதற்கு ஆண்டவருடைய வல்லமை விளங்க வேண்டும். அந்த வல்லமை தான் ஆண்டவர் இன்று இரவு உங்கள் வாழ்விலே விளங்க செய்ய போகிறார். It will be God's power working for you from now on.